அதுக்கான உடலை தேடி சுற்றிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குது, சிலை பார்த்தா அவரை மாதிரியே இருக்குது. அப்போ அந்த சிலைக்குள்ளே அது உயிர் போகுமா போகாதா? போகும்னு நினைக்குமா நினைக்காதா? அந்தந்த குலத்துக்கே மந்திரங்கள் உண்டு. எதுவுமே மந்திரமே தெரியலைங்க, என் குலசாமிக்கு மந்திரமே தெரியலைங்க. குளிர்விப்பது, சாமியை குளிப்பாட்டுவது, தீபத்தை குளிர்விப்பது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, உக்கிரமாக இருக்க சாமியை கூட சாந்தப்படுத்துறதுக்காக தான் தலைமையில் தண்ணி வந்து இந்த கேள்வி வருது இல்லை. ஆனால் இதுவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்திலையோ கார்த்திகை தீபத்திலையோ அல்லது சிதம்பரம் உச்சி தேர் திருவிழாவிலையோ இதெல்லாம் நடக்குதா? நடக்க விடுவாங்களா? இதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே சிலைகளை வச்சு வழிபாடு செய்தல் கூடாது. கோயிலில் உயிர் உண்டாயிருக்கிறது, இங்கே உருவம் மட்டும்தான் இருக்குது. உருவத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் வேற வேற. உயிர் விட்டு போயிட்டா கூட உருவம் இருக்கும் ஒரு உடலில். அது எப்போ வரைக்கும்? மயானத்தில் போய் புதைக்கிற வரைக்கும் உருவம் இருக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளுடைய சேனலை நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை விட இன்னும் கூடுதலான இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் எல்லாம் தர்றதுக்காக நம்ம எல்லாரும் நேர்வழியில செயல்பட எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும், எதையெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு பல தகவல்களை நமக்கு தர்றதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஒசூர்ல இருந்து முரளி மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீடுகளில் சிலைகள் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சிலைகளே வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது? ஏன் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க சிலைகள் வச்சு வழிபடலாம், உக்ரமான சாமிகள் மட்டும்தான் ஃபோட்டோவாகவே நீங்கள் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சிலர் உக்ரமான சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சிலையாக வச்சு சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஒன்று சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது மக்களாகிய எங்களுக்கு புரியலை. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா. ஒரு சிலைகளாக வச்சிங்க அப்படின்னா, வணங்கினீங்க அப்படின்னா உயிர் வந்துடும் சாமியோட. இப்போ நீங்கள் நாம் யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாமே, நீங்கள் இருக்கிற யாரோ ஒருத்தர் உடலை விட்டு உயிர் வெளியே போயிடுச்சு, உடல் வெளியே சுற்றிட்டு இருக்குது, அதுக்கான உடலை தேடி சுற்றிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குது, சிலை பார்த்தா அவரை மாதிரியே இருக்குது. அப்போ அந்த சிலைக்குள்ளே அது உயிர் போகுமா போகாதா? போகும்னு நினைக்குமா நினைக்காதா? மைண்ட் வருமா வராதா? அது லாஜிக்காக போகுதோ இல்லையா, செகண்டரியாக வச்சுக்கலாம். போகணும்னு நினைக்குமா நினைக்காதா? அவ்வளோதான் கொஷின். அந்த மாதிரி நினைக்கும். நம்ம மனுஷனே எப்படின்னா, எல்லாம் தெரிஞ்ச பரமாத்மாவன், எல்லாம் வேரில் இருப்பான், ஆணியில் இருப்பான், தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், எதில் வேணா இருப்பான். அவன் அதில் போயிடுவான். அதில் போனவனை நீங்கள் காலைல 7 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு எழுந்து அப்போ தான் கொட்டாய் விட்டு அப்புறம் டீயை குடிச்சு காஃபியை குடிச்சு அப்புறம் நீங்கள் குளிக்கிறதுக்கே 10 மணி ஆகி 12 மணி வரைக்கும் அந்த ரூமுக்கே போகாமல் சாமியே பார்க்காம அதுக்கு சிலையை வச்சு நீங்கள் வழிபடுறது எதுக்கு? அதே கோயிலாக இருந்தால் அப்படி நடக்குமா? பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறதில்ல, அதுக்கு வேறு காரணங்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு குளிப்பாட்டிடுவாங்க, சாமியை துணி மாற்றிடுவாங்க, பூஜை பண்ணிடுவாங்க. எப்போது? நாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நாம் நம்ம மனைவி முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, பிள்ளைகள் முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுக்கானவர்கள் ஓதுபவர்களோ அர்ச்சகர்களோ யாரோ ஒருத்தர் எழுந்து போய் சாமியை குளிப்பாட்டி துணியெல்லாம் மாட்டிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்போதைக்கு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் டிஃபன் சாப்பிட்றது உண்டு. இதை வீட்டில் பண்ண முடியுமா? காலையில் எழுந்தவொடனே வீட்டில் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காருங்களேன். ஸ்கூல் போகிற பையன் ஸ்கூலுக்கு போக முடியாது, வேலைக்கு போகிற தம்பி வேலைக்கு போக முடியாது, ஆஃபீஸ் போகிற கணவர் ஆஃபீஸ் போக முடியாது. அப்புறம் எப்படி குடும்பம் நடக்கும்? அதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக சாமியை குளிப்பாட்டாமல் இருக்க முடியுமா? அதுவும் தப்பு தானே. அப்போ நம்மளால் எது முடியுதோ அதை தானே பண்ணணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும். அதுக்காக தான் சிலைகளை வைக்க வேணாம்னு சொல்கிறது. சிறப்பு. ஸோ இப்போ இந்த சாமியுடைய வழிபாடு ரெகுலராக இருந்தது, இந்த ஸ்லோகம் டெய்லி உங்கள் வீட்டில் கேட்டுச்சு அப்படின்னாலே வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒன்று எங்களுக்காக. வீட்டில் குலதெய்வ சப்தங்கள் தான் மிக முக்கியமானது. அந்தந்த குலத்தில் பிறந்தவங்க தான் கடைசி வரைக்கும் குலதெய்வங்களாக வணங்குறாங்க. இப்போது விஷ்ணு பகவானுடைய குலத்தில் பிறந்தவங்க விஷ்ணு வணங்குவாங்க, பெருமாள் குலத்தில் பிறந்தவங்க பெருமாளை வணங்குவாங்க, அவரே கிருஷ்ணர் குலத்தில் பிற எல்லாம் ஒன்று தான், ஒரே அவதாரங்கள் தானே, வேறு வாரியம். ஆமாம், குலம் வேறு. அந்தந்த குலத்தில் பிறந்தவங்க அந்த அதை வணங்குவாங்க. அந்தந்த மந்திரங்களை போடுறதே மிகவும் நல்லது. நான் எனக்கு இது பிடிக்கல, அது பிடிச்சிருக்கு, நான் அதனால் அதுக்கு போகிறேன். இந்த ஆப்ஷன் வேறு மதத்தில் இருக்குதா? இல்லை, நம்ம மதத்தில் மட்டும்தான் இருக்குது. இருக்கிறதுனால தான் நான் ஜம்ப் அடித்து போகிறேன். 10 நாள் இந்த கோயிலுக்கு போக வேண்டியது, நான் நினச்சது நடக்கவே இல்லை, அதனால் அதுக்கு போகிறேன். என்னப்பா நினச்சேன்? நான் அம்பானியாவுன்னு நினச்சேன். எங்கே வேலைக்கு போகிறேன்? வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் பெட்ரூமில் படுத்திருக்கேன். ஆனால் அம்பானியாவுன்னு நினச்சேன். ஆனால் எப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன்? அதுக்கு அடுத்து அந்த கோயிலுக்கு போகிறேன். முதல்ல வேலைக்கு போடா, அப்புறம் கோவிலுக்கு போவேன். இது விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும்.
இப்போ நீங்கள் பெருமாள் குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு 108 திவ்யதேசங்களுக்கு போயிட்டு வரீங்கன்னாவோ, இல்லை சிவனுடைய மிகப்பெரிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னாவோ, அந்த கோயில் பெரிய ஸ்தலம் திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்கன்னாவோ சிவன்கிட்ட சொல்லிட்டு, சாரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சொல்லிட்டு போகணும். இது ஐதீகம். நீங்கள் சிவன் குலதெய்வத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா சிவன்கிட்ட அது எல்லார்கிட்டையும் தான் சொல்கிறேன், விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிட்டு போகணும், என்னுடைய பிரயாணம் நல்லபடியாக அமையட்டும், நான் பெருமாளை பார்க்க போயிட்டுருக்கேன், பெருமாளை பார்த்துட்டு மறுபடியும் நான் இந்த வீடு வந்து சேரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தை கேட்டு போகணும். அது மாடனாக இருக்கலாம், சூடனாக இருக்கலாம், கற்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கேட்டு போகணும். அப்போ நம்ம முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் யார்? நம்மளுடைய குலதெய்வம். அப்போ நம்மளுடைய குலதெய்வ மந்திரங்களே நம்மளை காப்பாற்றிடும். புதுசாக ஒன்று தேடி ஆப்ஷனாக போக தேவையில்லை. அந்தந்த மந்திரங்களுக்கு, அந்தந்த குலத்துக்கே மந்திரங்கள் உண்டு. எதுவுமே மந்திரமே தெரியலைங்க, என் குலசாமிக்கு மந்திரமே தெரியலைங்க, பாடிகார்டு முனீஸ்வரங்க அப்படின்னா அதுக்கு மந்திரமே இல்லைங்க, என்கிட்ட சொன்னா சாமி பண்ணலாம் அப்படின்னா ஓம் நமக ரெண்டும் சேர்த்திக்குவோம், சென்டரில் டேஷ் போட்டுக்கோங்க, சென்டரில் உங்களுக்கு என்ன தெய்வமோ அது போட்டுக்கோங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் மென்மையாக படிங்க. மென்மையாக படிக்கிற காரணம் என்ன? சாமியை குளிர்விப்பது, சாமியை குளிப்பாட்டுவது, தீபத்தை குளிர்விப்பது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, உக்ரமாக இருக்க சாமியை கூட சாந்தப்படுத்துறதுக்காக தான் தலைமையில் தண்ணி வந்து 108 குடங்கள், 18 குடங்கள், 11 குடங்கள் இதெல்லாம் ஊற்றி சாமி, அப்போ வந்து எந்த சாமியாக இருந்தாலும் சாந்தப்படுத்துறதுக்காக தான் பூஜையை. அப்போ அந்த மந்திரத்தை சாந்தமாக படிங்க. ஒரு திருவிழா அப்படின்ன உடனே ஒட்டுமொத்த குத்துப்பாட்டு தமிழில் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கும் மொத்தத்தையும் எடுத்து வந்து சாமி முன்னாடி போட்டு விட்டு இதுதான் சாமி பாட்டுன்னு நினச்சிட்டு அந்த சாமி பாட்டை போட்டு அந்த சாமிக்கே கேட்டு எழுந்து போயிடலாமா, இங்கே தான் இருக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க சாமியை. அப்படிலாம் கிடையாது. சாமின்னா சாந்தமானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ திருவிழாக்கள் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி, திருவிழாக்கள்ல இந்த மாதிரி பாடல்கள் ஒரு பக்கம் போடுறாங்க, அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்காக சில நிகழ்வுகளும் நடத்துறாங்க இல்லையா? நிறைய நடத்துறாங்க. இப்போ பட்டிமன்றம் நடத்துறாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஆர்கெஸ்ட்ரா நடத்துறாங்க, இது எல்லாமே கூட பண்ணலாமா? திருவிழா அப்படின்றது சாமிக்கா இவங்களுக்கான்றது முதல்ல நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய நிலைக்கு வரணும். ஏன்னா திருவிழா அப்படின்னு பேர் வந்தாவே எனக்கு இவ்வளோ வேணும், எதுக்குப்பா? நான் இவ்வளோ வெடி வாங்கணும், சரி வாங்கிக்கோ. எனக்கு இவ்வளோ வேணும், எதுக்கு? எனக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கணும், ஓகே, உனக்கு இவ்வளோ ஒதுக்கியாச்சு ஊர் பொதுமக்கள் சார்பாக. உனக்கு எனக்கு இது வேணும், என்ன விளையாட்டு போட்டி நடக்கணும், நான் கபடியில் விளையாட்டு போட்டி நடக்கணும், இது கொடுக்கணும், சரி. சாமிக்கு என்ன? சாமிக்கு எல்லாம் அப்பவுமே நடக்கிற பூஜை தான். அப்போ திருவிழா யாருக்குப்பா? இந்த கேள்வி வருதில்ல. ஆனால் இதுவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்திலையோ கார்த்திகை தீபத்திலையோ அல்லது சிதம்பரம் உச்சி தேர் திருவிழாவிலையோ இதெல்லாம் நடக்குதா? நடக்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. புரியுதா? அப்போது எங்கே நடக்குதுன்னா தன்னுடைய ஊரில் தானாக கட்டிக்கிட்ட ஒரு கோயில்கிட்ட தான் அது நடக்குதே தவிர, காலங்காலமாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் கோயில் கட்டினதுலாம் இது நடக்கிறதில்ல. அப்போ உன்னோட வசதிக்காக நீ ஒரு கோயில் வச்சுக்கிட்ட, அந்த கோயிலில் என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கிட்ட, அது உன்னுடைய வசதிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேடிக்கிட்ட. இதெல்லாம் சாமி கேட்டுச்சா? கேட்கல. போன வாரம் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சில நிமிஷம் நானே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே 2 நிமிஷம் சும்மா ஆகிட்டேன். முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஃபோட்டோ பின்னாடி இருக்குது, முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தோம். முத்துராமலை அங்கே தேவர் ஐயா பின்னாடி சாமியுடைய புகைப்படம் இருக்குது, முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு மனவேதனையை கொடுக்குதுன்னா, உங்களுக்கெல்லாம் எதுக்கிட்ட சாமி கேள்வி கேட்குற அளவுக்கு கொடுத்துரும். சாமியை கூப்பிட்டு வந்து கொச்சைப்படுத்துறீங்களா? இல்லை சாமிக்கு தான் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு புரியல. இன்னொரு மதத்துக்காரன் உன்னை கொச்சையாக பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருது. அவன் அப்படி பேசிட்டான், உடனே கொடியை தூக்கு, ரோட்டில் போ, நில்லு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, எல்லாம் பண்ணுற. உனக்கே முதல்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணுமே நீ பண்ணதுக்கே. அது யார் பண்ணுறது? கடவுள் அப்படின்னா தந்தையை விட பெரியவங்க, தாயை விட பெரியவங்க. தாய் முன்னாடி என்ன பண்ணுவீங்களோ, தந்தை முன்னாடி என்ன பண்ணுவீங்களோ அதே தான் கடவுள் முன்னாடியும் பண்ணணும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பண்ணலாமே. கடவுள் இல்லைப்பா சாமி திருவிழா இருக்குது, திருவிழா முடிச்சிடலாம், திருவிழா முடிச்சு நடைய சாத்திடலாம், அதுக்கப்புறம் தனியாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கலுக்கு பண்ணுறீங்க, பொங்கலுக்கு நம்ம பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம், கபடி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி, எல்லா போட்டியும் நடக்குது. யார் கேட்குறாங்க? அது நம்ம சந்தோஷத்துக்காக நாம் பண்ணிட்டு போகிறோம், பண்ணிட்டு போகலாமே. அரசாங்கம் இடம் அனுமதி கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திக்கணும், வேணாம் நான் சொல்லலையே, நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு கோயில்கள்கிட்ட போய் அந்த வக்ர செயல்களை ஈடுபடுறது சாபத்தை கொடுக்குமே தவிர வரத்தை கொடுக்காது. இப்போ வழிபாடு பண்றதால ஒரு கோவிலுக்கு போறோம், கடவுளை கும்பிடுறோங்கும் போது ஏற்படக்கூடிய மாறுதல்களுக்கும் இந்த மந்திரம் சொல்றதால ஏற்படக்கூடிய மாறுதலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எப்படி இருக்கும்? கோயில்களுக்கு போகிறது வேற, வழிபாடு பண்ணுற வீடுகள்ன்றது வேற. கோயிலே வேற, வீடே வேற.
கோயில் வீடு ஒன்றும் ஆகவே முடியாது. கோயிலுக்கு போகிறது அப்படி பார்க்குறது, ஒரு குத்து விளக்கு அழகாக தொங்கிட்டு இருக்கும் இவ்வளோ பெருசாக, இது என் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? கம்பேர் பண்ணவே கூடாது. அது கோயில், இது வீடு. வீட்டுக்குள்ளே நான்வெஜ் சேர்த்துற, கோயிலுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தாம்பத்தியம் உண்டு, கோயிலுக்குள்ளே கிடையாது. வீட்டுக்குள்ளே நைட்டியில் சுற்றுற, கோயிலுக்குள்ளே கிடையாது. வீட்டுக்குள்ளே குளிக்காமல் சுற்றுற, கோயிலுக்குள்ளே கிடையாது. அப்போ 90% வீட்டில் பண்ணுறது எதுவுமே அங்கே பண்ணுறதில்ல. ஆனால் கோயிலில் பண்ணுறதை நான் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே பண்ணுறேன். தப்பா கரெக்டா? தப்பு தான் இல்லையா? அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். அது எது கோயிலில் பண்ணணுமோ அதுதான் கோயிலில் பண்ணணும். எது வீட்டில் பண்ணணுமோ அதுதான் வீட்டில் பண்ணணும். கோயிலில் படிக்கிற மந்திரங்கள்லாம் வீட்டில் படிக்க முடியாது. வீட்டில் படிக்கிற மந்திரங்கள்லாம் போய் கோயிலில் படிக்க முடியாது. கோயிலில் இப்போ மந்திரமே படிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இருந்தாலுமே கோயிலில் படிக்கிற மந்திரம் வீட்டில் படிக்க முடியாது, வீட்டில் படிக்கிற மந்திரம் கோயிலில் படிக்க முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. கோயிலே வேற, கோயில் டாபிக்குள்ளே வீடை கொண்டு வர முடியாது. வீடே வேற, வீட்டுக்குள்ளே கோயில் கொண்டு வர முடியாது. இதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே சிலைகளை வச்சு வழிபாடு செய்தல் கூடாது. நீ ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்க, ஒரு பேப்பரில் வச்சுருக்க, செவுத்தில் மாட்டிருக்க, பார்க்குற, கும்பிடுற, அவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கிறது யார்? உனக்கு ஒரு உருவம் தெரியணும். சிவனோ பார்வதியோ தேவியோ லக்ஷ்மியோ நாராயணோ நரசிம்மனோ யாரோ ஒரு உருவம் தெரியணும். பார்க்காம கும்பிட முடியல, அதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை பார்த்து நீ கும்பிட்ற. அப்போ அதை பார்த்தா எதுவும் ஃபீலிங் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உணராதா? எப்படி ஃபீலிங் இல்லாமல் போகும்? உடனே உங்கள் வைஃப் ஞாபகம் வந்துச்சுன்னா மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் வருது தானே? அப்பாவை இறந்து போயிட்டாரு, அவருடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன், ஏதாவது ஒன்றா போய் அப்பா கிட்ட அழுறதானே, என்னை இப்படி தனியாக விட்டு போயிட்டியாப்பான்னு கேட்குறதானே? அந்த மாதிரி தானே இதுவும் ஃபீலிங்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பிரதிஷ்டை பண்ணலை. கோயிலில் வந்து உயிர் உண்டாயிருக்கிறது, இங்கே உருவம் மட்டும்தான் இருக்குது. உருவத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் வேற வேற. உயிர் விட்டு போயிட்டா கூட உருவம் இருக்கும் ஒரு உடலில். அது எப்போ வரைக்கும்? மயானத்தில் போய் புதைக்கிற வரைக்கும் உருவம் இருக்கும். ஒரு 20 நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கூட செதஞ்ச உருவம் இருக்கும். ஆனால் உயிர் அப்படி இல்லை. உயிர் இருக்கிற இடம் கோயில், உருவம் வேற, உயிர் வேற. அதுக்கு சம்பந்தப்படுத்தவே முடியாது. ஆனா இப்போ உருவம் வந்துட்டு அசையணும், ஏதாவது விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உயிர் தேவை தானே? உயிர் இருந்தால் தான் உருவம் அசையலாம், அசையாது. அதுதான் நானும் சொல்ல வரேன். உயிரும் உருவமும் சேர்ந்து தான் கோயிலில் இருக்குது. உருவத்தை நம்ம கல்லில் செதுக்கி வச்சுருக்கிறோம், உயிரை வந்து கீழே வச்சுருக்கோம், பிரதிஷ்டை என்ற தகடில் வச்சுருக்கோம். தகடும் கல்லும் பிரதிஷ்டை செய்து ஒன்னோடு ஒன்று இணைவதற்காக தான் மந்திரங்களை படிக்கிறோம். வீட்டில் எதுவுமே இல்லை, உன்னோட நிம்மதிக்காக, உனக்காக, நீ கும்பிட்றதுக்காக, நீ ஒரு சாமியை பார்க்கறதுக்காக நீ சாமியை வச்சுருக்க. நீ மந்திரம் படித்தே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. படிக்க முடிஞ்சால் படிக்கலாம், உக்கார முடிஞ்சால் உக்காரலாம், செய்ய முடிஞ்சால் செய்யலாம். ஆனால் கோயிலில் பண்ணுறதே நான் இங்கே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோயில்களில் வந்து இவ்வளோ விளக்கு ஏற்றுறாங்க, இவ்வளோ பெரிய விளக்குகள் ஏற்றுறாங்க. நான் வீட்டில் அதே ஏற்றணும், அவ்வளோதான். ஒரு நாள் பார்ப்பார் கணவர், 2 நாள் பார்ப்பார், 1 மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார், பைத்தியம் பட்டம் கட்டிடுவார். கீழ்ப்பாக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை, இவர் முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருவார். எப்பவுமே விளக்கு ஏற்றிட்டு, எப்பவுமே குளிச்சுட்டு, வீடை சுத்தமாக வச்சுட்டு சுற்றிட்டே இருக்கிறா. இதில் பேரெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போ ஓசிடி ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிட்டாவே இவ கூட நான் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கோயிலில் இருக்கிறது தான் கோயிலில் இருக்கணும், இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கணும். ரெண்டும் ஒன்றும் சேர்த்தக்கூடாதுல்ல. வீடு இருக்குது, சாமி ரூமா சாமி ரூம் இருக்குது. காலையில் போகிறோம் 9:05 அங்கே இருக்கணும், 9:01 ஆயிடுச்சு. அந்த ஒரு செகண்டில் சாமி ரூம் போனோமா, கையெடுத்து கும்பிட்டோமா, ஒரு அட்டெண்டன்ஸ். இதுக்கு தான் கோயில் வீடு. ஆனால் கோயிலுக்கு போனால் அப்படி பண்ண முடியுமா? உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு மாற்றமே நம்மளுக்குள்ளே ஏற்படணும்னா, உள்ளே போய் சாமியை கும்பிடணும், 2 நிமிஷம் உட்காரணும், நம்மளுக்குள்ள நம்ம உணர்வுகளை கஷ்டத்தை வெளியே கொட்டணும், எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரணும், 1/2 மணி நேரம் ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப தெளிவான புரிதல்கள் எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி.